தமிழக சட்டசபை தேர்தலில் 104 தொகுதிகளில் போட்டியிடும் மக்கள் நல கூட்டணியினர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகின்றனர். அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்கள் வாதங்கள் நீடித்ததால் இந்த கூட்டணி அமைந்த பிறகுதான் பத்திரிகையாளர்கள் சில மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் காக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நாங்கள் 2 மணி நேரம் காத்திருக்க வைத்தது என்று சொன்னார்கள். நான் வருத்தப்படுகிறேன். இனிமேல் அவ்விதம் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு இதை யோசிக்கிற பத்திரிகையாளர்கள் வைகோ சொல்றது நியாயம்தானே, இவ்வளவு கோவப்பட்டு ஒரு கேட்க வேண்டாம் நினைப்பார்கள். நான் பிரச்சனைக்கு வருகிறேன், அதோடு விட்டு விடுகிறேன். நீங்க எந்த பத்திரிகையாளர் தெரிஞ்சுக்கலாம்? வேந்தர் டிவியா? இனிமே நான் கரெக்டா வாருங்க. ஓகே 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 2016 ஆண்டு நாங்க எல்லாருமே நான் படிச்சு முடிச்ச பிறகு காப்பீஸ் தரேன். மக்கள் நல கூட்டணியின் 2016 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை இப்ப யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் வாசிச்சு முடிச்ச பிறகு கொடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் முழுவதையும் வாசிக்கப் போவதில்லை, ஏனெனில் மொத்த பக்கங்கள் 80 பக்கங்கள் கொண்ட இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமான சில சிறப்பு அறிவிப்புகளை மாத்திரம், ஒரு 23 அறிவிப்புகள் இருக்கின்றன, அவற்றை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ஏறத்தாழ 2 மாத காலம் 4 கட்சிகளினுடைய முன்னணி சகோதரர்கள், நாங்கள் ஏற்கனவே 8 பேர் கொண்ட குழுவை அமைத்தோம் அல்லவா, பாலகிருஷ்ணன், செந்தில் அதிபன், சுப்பராயன் உள்ளிட்ட இந்த 8 பேர் கொண்ட குழு, சிந்தனை செல்வன், இந்த 8 பேர் கொண்ட குழு இந்த 2 மாத காலமாக தயாரித்த அறிக்கைகளில் சிலவற்றை ஏற்கனவே சில கட்சிகள் வெளியிட்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையில் கூட நேற்று காங்கிரஸ் கட்சி அறிவித்த அறிவிப்பில் எங்கள் அறிவிப்பு இருக்கிறது. அதை பார்த்து நாங்கள் தயாரிக்கவில்லை. இது நாங்கள் ஏறத்தாழ 1 வார காலத்துக்கு 10 நாட்களுக்கு முன்பே நான் இறுதி வடிவம் கொடுத்து விட்டோம். இந்த நாளை தேர்ந்தெடுக்க எல்லோருக்கும் வசதிப்பட்ட நாள் என்பதால் இந்த நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்திருக்கிறோம். இதில் மக்கள் நல கூட்டணி முன்வைக்கின்ற சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம். இதன் மூலம் தூய்மையான நல்லாட்சி அமையும். 2, அரசுக்கு வழிகாட்டுதல் வழங்கிட பல்துறை அறிஞர்கள், நிபுணர்கள் கொண்ட நெறிமுறை குழு, எத்திக்ஸ் கமிட்டி அமைக்கப்படும். அரசின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்யவும், கண்காணிப்புடன் கூடிய ஆலோசனைகளை அளிக்கவும் நெறிமுறை குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படும். 3, அரசு பணிகள் அனைத்தையும் கிராம பஞ்சாயத்து அளவில் தொடங்கி அனைத்து அரசு துறைகளின் ஒப்பந்த பணிகள், கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்திட மக்கள் பங்கேற்புடன் கூடிய பொது கண்காணிப்பு குழுக்கள், பப்ளிக் ஆடிட்டிங் கமிட்டி, பொது கண்காணிப்பு குழுக்கள் அமைப்போம். 4, ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவோம். இதில் தலைமைச் செயலகம் தொடங்கி கீழ்மட்டம் வரையில் புகார்கள் விசாரிக்கப்பட்டு தவறு இழைப்போர் தண்டிக்கப்படுவார்கள். 5, நேர்மையான நிர்வாகம், விரைவான தூய்மையான மக்கள் சேவையை உறுதிப்படுத்த சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம். இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தில் முதலமைச்சர் உட்பட அனைவரும் உட்படுத்தப்படுவார்கள். முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட இந்த மது அருந்துகிற எண்ணத்தை ஒழிக்க சசிபெருமாள் மது ஒழிப்பு இயக்கம் ஏற்படுத்தி மது ஒழிப்புக்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். 7, வேளாண் உற்பத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிக்கப்படும். 8, விவசாயிகள் கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். இதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸா போட்டிருக்கிறோம். முழு விவரம் உள்ள விரிவாக கொடுத்திருக்கிறோம்.
வங்கிக் கடன்கள், தேசிய வங்கிக் கடன்கள், கூட்டுறவு கடன்கள், நிதி நிறுவன கடன்கள், கந்துவட்டி கடன்கள். எனவே நாங்கள் இது வாசிப்பதெல்லாம் ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட், அது உள்ள விரிவா கொடுத்திருக்கிறோம். 9, விவசாயம் சார்ந்த தொழில்கள் வளர்ச்சிக்கு தீவிர கவனம் செலுத்தப்படும். 10, சிறு குறுந்தொழில்கள் நலிவடையாமல் பாதுகாக்கப்படும். 11, பெருந்தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறையில் அனுமதி உடனே வழங்கப்படும். 12, கல்வித்துறையில் புரட்சி உருவாகும். தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழக முறையில் இலவச கல்வி வழங்கப்படும். 13, மருத்துவத்துறையில் மறுமலர்ச்சி எங்கள் நோக்கம். அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை உயர்ந்த தரத்துடன் வழங்குதல் எங்கள் குறிக்கோள். 14, மாணவர்கள் கல்விக் கடன் அனைத்தையும் அரசே ஏற்கும். இதுவரை மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். 15, மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய வங்கிகள் அளித்த கடன்களை அரசே செலுத்தும். 16, அதிமுக அரசு உயர்த்திய பால் விலை, மின்சார கட்டணம் குறைக்கப்படும். போக்குவரத்து கட்டண உயர்வு இருக்காது. இதில் பால் விலையை பொறுத்தமட்டில் பால் உற்பத்தியாளர்களை பாதிக்காத விதத்தில் அந்த வித்தியாசத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும். 17, கர்ப்பிணி பெண்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண அட்டை வழங்கப்படும். 18, படித்து பட்டம் பெற்ற பெண்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். 19, பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு தனியான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இலவச பயண அட்டை அளிக்கப்படும். 20, கிராமப்புறங்களில் மூத்த குடிமக்கள், மகளிர், குழந்தைகள் நலனுக்காக நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள் இயக்கப்படும். 21, கிராமங்களிலும் நகரங்களிலும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இலவசமாக மினரல் குடிநீர் வழங்கப்படும். 22, தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கத்தில் கடன் பெற்றுள்ளவர்களின் கடனுக்கான வட்டி மற்றும் அபராத வட்டி தொகை தள்ளுபடி செய்யப்படும். நெசவாளர்களின் 23, நெசவாளர்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இதில் மிக முக்கியமாக மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய மாற்றுத்திறனாளிகள் நலன், குழந்தைகள் நலன், வணிகர் நலன், இதையெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறோம். உலக வர்த்தக ஒப்பந்தம் என்பது மக்கள் விரோத ஒப்பந்தம். உள்நாட்டு வணிகர்களை ஒழித்துக் கட்டும் இந்த ஒப்பந்தம் பெரும்பான்மையான மக்களின் வாழ்வாதாரமான சுய தொழில்கள் அனைத்தையும் அந்நிய மற்றும் ஏகபோக சக்திகளுக்கு பலி கொடுக்கும் ஒப்பந்தமாகும். கடந்த 4 நூற்றாண்டு காலமாக மத்திய அரசில் எந்த ஆட்சி நடந்தாலும் இந்த நாசகார உலக வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்தி வருகிறது. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை எதிர்ப்பதுடன் இந்தியாவில் 20 கோடி மக்களின் வாழ்வாதாரமாகவும் தமிழ்நாட்டில் 30 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரமாக உள்ள சில்லறை வணிகத்தை பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாதது ஆகும். சில்லறை வணிகத்தை காப்பாற்ற மக்கள் நல கூட்டணி முழு முயற்சி செய்யும். சிறுபான்மையர் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை. வழக்கு விசாரணை எதுவும் இல்லாமல் பல்லாண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முஸ்லீம்களின் வழக்குகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அப்பாவி முஸ்லீம்கள் விடுதலை செய்யப்படவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் விரைந்து முடிக்கப்படவும் நடவடிக்கை எடுக்கப்படும். வகுப்புவாத மோதல்கள் வராமல் தடுக்கவும், மத நல்லிணக்கம் பேணவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும். சிறுபான்மையினர் நலன். அனைத்து மத சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாத்துகிற அரசியல் சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். சிறுபான்மை மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக சச்சார் குழு மற்றும் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா குழு அளித்த பரிந்துரைகளை நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக தமிழகத்தில் சிறுபான்மை முஸ்லிம்களின் கல்வி, வாழ்நிலை, பொருளாதாரம் மேம்பட முஸ்லிம்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதிகளை தேர்வு செய்து அதற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்கி அமலாக்கப்படும். மதம் மாறிய தலித், கிறிஸ்தவ மக்களுக்கு தாழ்த்தப்பட்டோருக்கான உரிமைகள், சலுகைகள் கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்துத்துவா சக்திகள் தூண்டி வரும் மத வன்முறைகளை ஒடுக்கவும், வெறுப்பு பிரச்சாரங்களை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மீன்பிடி ஒழுங்குமுறை சட்ட திருத்தம் ரத்து. பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களின் தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 கொண்டுவரப்பட்டது.
தமிழக அரசு 22/2016 மீன்வளத்துறை அமைச்சகம் சார்பில் இச்சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா 2016 நடைமுறைக்கு வந்தால் லட்சக்கணக்கான பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வுரிமை பறிக்கப்படும் என்றும் கடல் வளம் முற்றிலும் அளிக்கப்படும் என்றும் பாரம்பரிய மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா ரத்து செய்யப்பட்டு பாரம்பரிய நாட்டு மீனவர்கள் மற்றும் சிறு விசைப்படகு மீனவர்களின் நலன் பாதுகாக்கப்படும். மொத்தத்தில் மீனவர் நலன் காக்க கீழ்கண்ட அம்சங்களை நிறைவேற்ற வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நம் கடலின் மீன்வளத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தப்படும். மீனவர்கள் அவர்கள் வாழ்விடங்கள் அப்புறப்படுத்தும் கடலோர மேலாண்மை மண்டல அறிவிப்பு ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்துவோம். மீனவர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி உரிமைகள் வழங்கப்படும். மீன்பிடி சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் அனைத்து பெண்களை மீனவ தொழிலாளர்களாக அங்கீகாரம் செய்யப்படும். மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கப்படும். வீடில்லாத கடலோர மீனவ குடும்பங்கள் அனைவருக்கும் இலவசமாக வீடுகள் கட்டித்தரப்படும். உள்நாட்டு மீனவர்களுக்கு நீராதாரங்களில் மீன்பிடி குத்தகை வழங்குவதை கட்டாயமாக்கப்படும். அவர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். இலங்கை கடற்படையால் தமிழக மீன்பிடி கழிவுகளை பறித்துச் செல்வதையும் தடுத்து இந்நிகழ்வுகள் தொடராமல் முற்றுப்புள்ளி வைத்தல் போன்றவை நிறைவேற்றப்படும். மீனவர்கள் நலன் பழவேற்காடு ஏரி, பக்கிங்காம் கால்வாய், மன்னார் கடல் பகுதிகளை சூழலியல் சீர்கேடு பாதுகாக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து. தமிழகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்கு தேசிய வழங்கியுள்ள கடன்களை ரத்து செய்து அவற்றை மாநில அரசே நிறைவேற்றும். திருநங்கையர் நலன் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் 3ஆம் பால் இனத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். திருநங்கையர்கள் பாதுகாப்பாக குடியிருப்பதற்கு தனியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலன் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பரிந்துரைப்படி தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்படும். மண்டல் குழு பரிந்துரைகள் 1990ஆம் ஆண்டு நடைபெறுத்தப்பட்ட போது பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் தொகை 52 விழுக்காடு ஆகும். கடந்த 25 ஆண்டுகளில் பிற்படுத்தோர் பட்டியலில் மேலும் சில சாதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் தொகை அடிப்படையில் 27 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்துவோம். வங்கிகள் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் போது பிற்படுத்தப்பட்டோருக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது. மேலும் அரசு உதவித்தொகை வழங்குவதிலும் பாகுபாடுகள் உள்ளன. இதனை சீர்திருத்த நடவடிக்கை எடுப்போம். மகளிர் நலன் மாநில மகளிர் ஆணையம் முறையாக இயங்கவும் அதன் பரிந்துரைகளை செயல்படுத்தவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதுகுறித்த அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மக்கள் தொகையில் சரிபாதியாக உள்ள பெண்கள் சம பெருமை பெற உள்ள தடைகள் அகற்றப்படும். பாலியல் வன்முறைகள் தடுப்பு, மகளிர் உரிமை, பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் குறித்து அரசு நிர்வாகம், நீதித்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பதோடு பாலியல் நிகர்நிலை கண்ணோட்டம் குறித்து துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும். பட்டியல் இனத்தவர் நலன் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் டிரைப்ஸ் பட்டியலின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை செப்டம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் 2 தவணைகளாக வழங்கப்படும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் டாக்டர் அம்பேத்கர் படம் வைக்கப்படும். அனைத்து அரசு நூலகங்கள் மற்றும் கல்லூரி நூலகங்களில் தமிழில் வந்துள்ள அம்பேத்கரின் படைப்பு தொகுப்புகள் வைக்கப்படும். பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் 60 விழுக்காடு பெற பிற வகுப்பினர் 40 விழுக்காடு சேர்க்கப்படும் வகையில் துணை திட்ட நிதியிலிருந்து 5 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்படும். மாவட்ட விழிப்புணர்வு குழு செம்மைப்படுத்தப்படும். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு முறையாக அமுல்படுத்தப்படவும் கண்காணிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் நலன் குறித்து பல்வேறு அறிவிப்புகள் மிக விரிவாக இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அமைப்பு சாரா தொழிலாளர் நலன் குறித்து மிகுந்த அக்கறை எடுத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். சமூக நலன் இந்திய அரசு 2014ஆம் ஆண்டில் வெளியிட்ட தேசிய மனநலக் கொள்கை அடிப்படையில் மாநில அளவிலும் மனநலக் கொள்கை மற்றும் செயல் திட்டம் உருவாக்கப்படும். பொது நல்வாழ்வு சேவையுடன் மனநல சேவையும் இணைக்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் மனநலத்திற்கான சிகிச்சைகள் தரப்படும். வறுமை ஒழிப்பு அது குறித்தும்
மாற்றுத்திறனாளிகள், முதற்கன்னிகள் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டு மாத ஓய்வூதியமாக ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கப்படும். கடல் தொழிலில் வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை தவிர மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகரங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மண்டல அலுவலகங்கள் அமைக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக தகுதி வாய்ந்த வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதில் அரசியல் தலையீடு அறவே இருக்காது. மின்னணு கழிவுகள் அகற்றம். இந்தியாவில் அடுத்த 2 ஆண்டுகளில் 2018ஆம் ஆண்டுக்குள் 30 லட்சம் டன் மின்னணு கழிவுகள் உருவாகும் என்று அசோசம் மற்றும் பிராஸ்ட் அண்ட் சல்லிவான் கூட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 8 பெரிய நகரங்களில் மின்னணு கழிவுகள் அதிகமாக உள்ளன. இதில் சென்னையில் மட்டும் 67,000 டன் மின்னணு கழிவுகள் ஏற்படுகின்றன. மின்னணு கழிவுகளில் கம்ப்யூட்டர் மற்றும் அதன் உதிரிபாகங்களின் பங்கு அதிகபட்சமாக 70 விழுக்காடு அளவுக்கு உள்ளது. அடுத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் 12 விழுக்காடு, மின்சார உபகரணங்கள் 8 விழுக்காடு, மருத்துவ கருவிகள் 7 விழுக்காடு. இவை தவிர பிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களின் பங்கு 4 விழுக்காடாக உள்ளது. ஒட்டுமொத்த அளவில் மின்னணு கழிவுகளை உருவாக்குவதில் பொது மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த தொழிற்சாலைகளின் பங்கு 70 விழுக்காடு. அதேசமயம் வீடுகளில் உருவாகும் மின்னணு கழிவு 15 விழுக்காடாக உள்ளது. வீடுகளிலிருந்து வெளிவரும் மின்னணு கழிவுகளில் டிவி, பிரிட்ஜ் மற்றும் வாஷிங் மிஷின் ஆகியவை மிக அதிக பங்கினை கொண்டுள்ளன. கம்ப்யூட்டர் 20 விழுக்காடு, மொபைல் போன் 2 விழுக்காடாக உள்ளது. எனவே கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் போன் மற்றும் பிரிட்ஜ் ஆகியவற்றில் நச்சுத்தன்மை இருப்பதால் மண்வளம் பாதிக்கப்படுகிறது. மேலும் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. மின்னணு கழிவுகளை பாதுகாப்பாக ஆற்றுவதும் மறுசுழற்சி செய்வதும் சுற்றுச்சூழல் துறையின் இன்றியமையாத கடமையாகிறது. வேலைவாய்ப்பு. வேளாண்மை துறை, சேவைத்துறை மற்றும் தொழில்துறையில் 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் பெரும் திட்டம் செயல்படுத்தப்படும். படித்த வேலையில்லாத இளைஞர்களை பற்றிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதற்கான தகவல் டேட்டாபேஸ் உருவாக்கப்படும். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் செய்யப்படும். குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட உறுதி செய்யப்படும். மரம் நடுதல் பேரியக்கம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை தாய் வழங்கிய அருட்கொடை விருட்சங்களான மரங்களை மனிதர்கள் வேட்டை தொழிலுக்கும் சுயநலத்துக்கும் வெட்டி அளித்ததால் புவியின் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருவது பேராபத்தில் முடியும். தமிழகத்தில் சிலர் மரங்களை வெட்டுவதையே போராட்டமாக ஆக்கி இயற்கை வளத்தை அளித்தனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலும் பின்னர் நாயக்க மன்னர்கள் காலத்திலும் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டு பராமரித்து பாதுகாத்தல் அரசின் கடமையாக இருந்தது. எனவே மரக்கன்றுகள் நடுவதை ஊக்குவிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை மக்கள் நல கூட்டணி முன்வைக்கிறது. பள்ளி, கல்லூரிகளில் குறிப்பாக தொழில்முறை கல்வி படிப்பில் சேர்க்கும் போதும், வேலைவாய்ப்புக்கு நேர்காணல் நடத்தும் போதும் விண்ணப்பித்தவர்களின் குடும்பத்தினர் 25 மரக்கன்றுகள் நட்டிருந்தால் 1 மதிப்பெண் என்றும், 50 மரக்கன்றுகள் நட்டிருந்தால் 2 மதிப்பெண் என்றும், அதற்கு மேல் 100 மரக்கன்றுகளுக்கு மேலும் நட்டிருந்தால் 3 மதிப்பெண் என்றும் வழங்கப்படும். இதில் மரக்கன்று நடாமலே ஏமாற்றும் வகையில் பொய்யான தகவல் அளிப்போர் உரிய முறையில் கண்காணிக்கப்பட்டு மொத்த மதிப்பெண்களில் 5 மதிப்பெண் குறைக்கப்படும். தமிழகத்தை பசுமை வளம் செழிக்கும் மண்ணாக மாற்றிட மரம் நடுதல் பேரியக்கத்தை மக்கள் நல கூட்டணி அறிவிக்கின்றது. சாயப்பட்டறை கழிவுகள். சாய தொழிற்சாலை கழிவுநீரை சுத்திகரிக்க பொது சுத்திகரிப்பு நிலையங்களை அரசு ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் உள்ள ஜவுளி மையங்களை ஒருங்கிணைத்து ரசாயன கழிவுகளால் மாசடைந்த நீரிலிருந்து ரசாயன கழிவுகளை முற்றிலுமாக நீக்கிவிட்டு கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாதவாறு தண்ணீர் முற்றிலுமாக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளதை 100 விழுக்காடு அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்திக் கொண்டு கடலில் கலக்கவிடும் திட்டத்தை நாங்கள் அமலாக்குவோம். திடக்கழிவு மேலாண்மை. குப்பைகளற்ற தூய்மையான தமிழகம். இதை நச்சு புகை, தொழிற்சாலைகளின் புகைமூக்கி மூலம் வெளியேற்றப்படும் புகையின் மாசு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். அது 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை ஒருங்கிணைப்பாளர் வைகோ வாசிக்க கேட்டோம்.